காமாட்சி, காமாட்சி இங்க வாயா. இங்க ஒரு நிமிஷம் வந்து போ காமாட்சி, இங்க வாயா. ஆமா, இன்னும் அப்படி பாசம் இருக்கிற மாதிரி தான் காமாட்சி காமாட்சின்னு கூப்பிடுறத பாரு. என்னத்த சொல்ல போறாரு தெரியலையே. என்னங்க, என்ன விஷயம்? சீக்கிரமா சொல்லுங்க. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல நிலம் என் பேர்ல சூர்யா பேர்ல எழுதுறத பத்தி, அதை பத்தி என்ன யோசிச்சிங்களா? அதுவா சொத்தா? அது நான் யோசிக்கிறேன். நான் இந்த பேங்க் வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கிறேன். நான் என்ன, நீ உன் அக்கௌண்ட் பேங்க் புக் அக்கௌண்ட் எடுத்துருவாயா? அதில் உன் அக்கௌண்ட்டில் ஒரு 3000, என் அக்கௌண்ட்டில் ஒரு 2000 அப்படியே போட்டு வரலான்னு இருக்கிறேன். காசு இருக்குது, போட்டு வந்துடலான்னு. அக்கௌண்ட்டில் நான் பணம் போகிறதே கிடையாது. அதை மட்டும் போட்டு வந்துடலாம். போய் எடுத்துட்டு வாயா. என்னது, என் அக்கௌண்ட்ல பணம் போட போறீங்களா? என் அக்கௌண்ட்ல பணம் போட வேணாங்க, வேணாம். இல்லை காமாச்சி, உன் அக்கௌண்ட்டில் அப்புறம் பணமே போடாமல் கிடக்குதுல்ல, அப்புறம் பேங்க்கு அந்த புக்கு க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் அப்பப்போ போயிட்டு பணம் எடுக்கணும், போடணும், ரெண்டுத்தையும் தான் செய்யணும். போய் எடுத்துட்டு வா போ. ஏங்க, அதெல்லாம் வேணாங்க, இதெல்லாம் ஒன்றும் போட வேணாம். நீங்கள் நான் சொல்கிறேன்ல, அதில் போட வேணாம், விடுங்க. அதாவது மாதம் 1000 ரூபாய் போடுறாங்களா கவர்மெண்ட்லேருந்து, அது ஏறிட்டு அதுவே போதும், விடுங்க. நீங்கள் போய் போட போகிறீங்க? ஐயோ என்ன காமாச்சி நீ. சரி, மாதம் 1000 ரூபா போகிறாங்களா, அந்த பணத்தை போய் எடுக்கிறதே கிடையாது நம்ம. சரி, அது எவ்வளோ ஏறி இருக்கு என்ன எதுன்ட்டு அதையாவது போய் என்ட்ரி போட்டு வரோம், கொடு. ஏங்க, சொல்லிட்டே இருக்கிற திரும்ப போய் பேங்க் புக் எடுத்துன்னு வான்றீங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் அதில் போட வேணாம், எதுவும் நீங்கள் பார்க்க வேணாம், போங்க. அந்த புக்கு வந்து அது என்கிட்டே தெரியல, குறைஞ்சி போயிடுச்சு, நானே தேடணும். காமாச்சி இரு காமாச்சி, என்ன நீ கோவப்படுற? நீ என்ன கேட்ட நீ கோவப்படுற? சரி, நான் வந்து தேடுறேன். நான் எங்கே வச்சிருப்பேன்? எப்படி பீரோவில் தான் இருக்கேன். நான் வந்து தேடிக்கிறேன், நீ போய் சமையல் செய் போ. ஏங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க அதுல இருந்து பணமும் போடல, ஒன்றும் தேவையில்ல. புக்கு அது எங்கேயா தான் இருக்கணும். நான் ஒரு இடத்துல வச்சு மறந்துட்டேன். நான் எனக்கு வேலை கிடக்குது, நீங்க எதுவும் போய் தேடாதீங்க, அவ்வளோ சொல்லிட்டேன் நான். என்ன இது, காமாட்சியோட நடவடிக்கையே சரியில்லையே. பேங்க் புக் கேட்டா ரொம்ப நாள் ஆச்சு. நான் பேங்க் புக்கு இதுவும் நான் போய் பண்ணுறதே இல்லை. அதுக்கு எதுக்கு காமாட்சி கோவப்படுறா? அப்போ பூமாரி சொல்கிறது உண்மைதானா? மாமா, என்ன புரிஞ்சுதா? அம்மாடி பூமாரி, சரி, இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாத நீ. என்ன அது என்ன நிலவரம் ஏதுன்ட்டு நான் போய் பார்த்துக்கிறேன். நான் பேங்க் புக்கு நான் கூட அங்கே பீரோவில் தான் இருக்கு, நான் தேடி எடுத்துக்கிறேன். சரியா? நீ இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாத. என்ன சூர்யா கிட்டேயும் சொல்லாத. சரி மாமா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன் நான். ஏன்னா உங்ககிட்ட சொன்னதான் சரியா இருக்குன்னு தான் சொன்னேன் நான். சரி, நான் யாருக்கிட்ட சொல்ல மாமா. என்ன இன்னும் சக்தி காணா? இந்த கலைவாணி இந்த வீட்டில் இருக்க விட்டா இப்போ என் தலைமையில ஏறி டான்ஸ் ஆட பார்க்குறா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என் மேலதான் தப்பு இருக்குது. வந்தப்பயே இந்த கலைவாணியை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கணும். சரி, போனா போட்டா எங்கேயாவது உட்காந்து கிடக்கட்டுன்னு விட்டா, இப்ப என் வாழ்க்கையில உள்ள வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டா. சந்தியா, என்ன வாசல்லே நிக்கிற? நான் எப்போ வருவேன்னு பார்த்துட்டே இருந்தியா? சரி வா, நான் கை கழுவிட்டு வரேன். சாப்பாடு எடுத்து வை. வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாங்க, சாப்பிட்றதுலாம் இருக்கட்டும், உள்ள வாங்க. உள்ள ஒரு கூத்து நடக்குது, வந்து பாருங்க. சந்தியா, என்ன வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அந்த கலைவாணி ஏதாவது சொன்னாலா? என்ன சந்தியா ஆச்சு? கலைவாணி தான், வேற யார் இங்க பிரச்சனை பண்ண போறா? நம்ம வாழ்க்கையில நந்தி மாதிரி உட்காந்துக்கிட்டு பிரச்சனை பண்றது எல்லாம் அந்த கலைவாணி தான். உள்ள வந்து பாருங்க அந்த கலைவாணி பண்ற வேலைய. இந்த நம்ம ரூம்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு, நான் இனிமேட்டு இந்த ரூம்ல தான் இருப்பேன், நீங்க எல்லாம் வெளியே போய் படுங்க அப்படி சொல்லி வந்து உட்காந்து இருக்க. வந்து நீங்களும் என்னன்னு கேளுங்க. ஓ, கலைவாணி அந்த அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? சரி, நீ உள்ள வா, நான் கேட்குறேன் வா. அதுக்காக நீ ஏன் வெளியே வந்த? நீ உள்ளாரே இருக்க வேண்டியதானே, வா. மாமா, நாளைக்கு நாங்க ஊருக்கு போலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வரீங்களா? நாளைக்கு ஊருக்கு போறியா? ஏமா? சரி, நீ போயிட்டு வா. என்னையா அப்புறம் நாயா? நாளைக்கு அம்மா ஊருக்கு வர சொல்லியிருக்காங்க. எனக்கு சரி, ரொம்ப நாள் ஆச்சு ஊர் பக்கம் போயிட்டு வருவோம்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே என் கூட வரீங்களா?
நீங்க மட்டும் தனியா போனா தான் போக முடியாது அலமேல அத்தையை பார்க்கறதுக்கு. ஏன்னா அத்தை இங்க இருக்கிறாங்க, அதனால நீங்க தனியா போனா எதாவது கேட்பாங்க. நீங்க அப்படி என் கூட வந்தீங்கன்னா அத்தைக்கு எதுவும் தெரியாது. வரீங்களா? ஓ, அலமேலுவை பார்க்கறதுக்கா? ஆமாம், அலமேலு அன்னைக்கு வர சொல்லியிருந்தாதான் இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வாங்கலைங்க அப்படின்னு சொன்னால் வர முடியல. இப்போ இருக்கிற நிலமையில வந்தனா சரிப்பட்டு வரும்னு நினைக்கிற நீ? வேணாம்மா, நீ மட்டும் போயிட்டு வா. மாமா, அலமேலு அத்தை வந்து நீங்க வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க, கூடயே கூட்டின்னு வர சொன்னாங்க மாமா. வாங்க மாமா, கொஞ்சம் ஆறுதலாக கொஞ்சம் பேசிட்டு வரலாம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்கும். நாங்களாம் பேசுறதோட புருஷன் பேசுனா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்குல்ல. வாங்க மாமா. ஐயோ, என்னம்மா பூமாரி நீ? நான் எப்படி அங்கே வர முடியும்? நீ போனால் அதில் ஒரு காரணம் இருக்குது, நான் போனால் காமாட்சி கேள்வி கேட்க மாட்டா. ஏங்க நீங்கள் போகிறீங்க, இங்கே 1008 வேலை இருக்குது, நீங்கள் என்ன போய் பண்ண போகிறீங்க, நானே போகல அப்படின்னு சொல்லுவா. நான் எப்படி வர முடியும்? தங்கச்சி சரஸ்வதியை பார்க்கணும் கூட தான் ஆசையாக இருக்குது, பேசணும் பழகுன்னு. ஒரு நாள் வாங்கன்னு எல்லாரும் கூப்பிட்டீங்க, ஆனால் வர முடியாதே. நான் எப்படி அங்கே வர முடியும்? ஐயோ, என்ன மாமா நீங்க? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க கேட்கவே மாட்டீங்க. நீங்க தனியாக போனதான பிரச்சனை, என் கூட வாங்க. என்ன அப்படியே விடுறதுக்காக வர சொல்லுங்களேன். என்ன சொல்றீங்க? இதை போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. வந்து கொஞ்சம் சாயந்தரம் வரைக்கும் பேசிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வாங்க. என்ன சொல்றீங்க? என்னம்மா நீ வேற இப்படி சொல்ற? சரிம்மா, சரி, அப்போ நாளைக்கு நான் உன் கூட வரேன். நான் வந்து உன்னை விட்டுட்டேன், நான் பேசிட்டேன், அதுக்கப்புறம் வந்துடுறேன்னா? சரி சரி, இதை பற்றி எதுவும் யாருக்கிட்டையும் சொல்லாத என்ன? ஓ, எனக்கு வர ஆத்துறதுக்கு அந்த மனுஷன் ஏதோ இங்கே இருக்கிறாரு, என்னை கட்டிக்கிட்டு எங்கேயோ இருந்து போட்டோன்னு விடல, இழுத்துட்டு போனவா இழுத்துட்டு. எனக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வருது எனக்கு. நாளைக்கு மட்டும் இந்த மனுஷன் போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது. நான் ஏன் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறேன்? எல்லாத்தையும் சொல்லி உண்மையை உடைச்சிட்டு இங்க இருந்து கிளம்புறேன். எப்படியாவது வாழட்டும், யாராவது எப்படியோ போட்டோம். என்ன இது? என்ன 2வது கல்யாணம் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் வேற அந்த அலமேலுக்குள்ள தொடர்பு கொண்டுகிட்டு இப்ப இவர் பேசணும் வாழணும் ஆசைப்படுறாரு. இருக்கட்டும், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஓ, இப்ப நல்லா புரியுது. மறுபடியும் உறவு கொண்டாடுறதுக்காக தான் பூமாரி என் பையன் சூர்யாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். ஏன்னா அப்படியே இருந்தா எப்படி பேச முடியும், பழக முடியும், வாழ முடியும்? இப்படி ஒரு சம்மதத்தை ஏது பண்ணிட்டா சம்மதி வீட்டுக்காரங்க சொல்லி ஏமாத்தி வாழ சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்தை நடத்திருக்காங்க. இப்ப புரியுது எனக்கு எல்லாம். ஓ, அப்ப நான் முட்டாளா இருந்திருக்கிறேன். இருக்கட்டும், நாளைக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். ஏய் கலைவாணி, என்ன என்ன இந்த ரூம்குள்ளார வந்து உட்காந்து இருக்கிற? என்ன பேக் இது? நீ எதுக்கு இங்க வந்த? வா வா உத்தம மனிதனே, வாங்க உத்தம மனிதனே. இப்ப நல்லா பேசுறீங்களா? இந்த ரூம்குள்ள ஏன் வந்தீங்க? நீங்க இருந்தனால நான் ஏன் உள்ள வந்தானே கேக்குறீங்க. அதே மாதிரி இந்த ரூம்குள்ள நான் இருந்தப்ப யாரை கேட்டு என் கூட வந்து பார்த்தீங்க? அப்ப தெரியலையா உங்களுக்கு? ஏய் கலைவாணி, வாயை மூடி சொல்லிட்டேன் நானு. தேவையில்லாம மறுபடியும் அதையே என்கிட்ட சொல்லாதுன்னு சொல்லிட்டேன் நானு. போனா போட்டான்னு விட்டா மறுபடியும் என்ன அந்த பழி என் மேலே தலை கட்டலான்னு பாக்குறேன். நீ எங்க போய் என்ன அணிய தெரியல, எந்த ஏன் மேல பழி கட்டுற? உன்னால ஒத்துக்க முடியலன்னா போய் எங்கேயோ போ, அதுக்கு எதுக்கு ஏன் மேல பழி போடுறீங்க? யாரு மேல பழி போடுறாங்க? பழி போடுறாங்களா? பழி நீதான் இங்கே நடந்த விஷயத்த மறைக்கலான்னு பாக்குற. ஏதோ ஒரு இதுல வந்து தப்பு செஞ்சுட்டு இப்ப இன்னொருத்தி அந்த மகாராணி கட்டிக்கிட்டு வாழன்னு பாக்குறிய நீ. நான் விட மாட்டேன், என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லி ஆகணும். உன் வாழ்க்கைக்கு நான் பதில் சொல்ல முடியாது. உன் வயிற்றுல வளர்றதே குழந்தை, அதுக்கு அப்பா யாரோ அவங்கிட்ட போய் கேளு. போய் அவங்கிட்ட போய் கேளு என் வாழ்க்கைக்கு என்ன பதில். இங்க வந்து என்கிட்ட ஏன் கேக்குற? சக்தி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. இதுக்கு மேல நீ என்ன தப்பா பேசுன, என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன் நானு. நீ எனக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் அத நிக்கிறாளே அவ கூட வாழ ஆரம்பி. வாய மூடு. நானும் போனா போட்டேன்னு பாக்குறேன். என்ன நீமான்னு பேசிட்டே போற நீ? நீ உனக்கு தான் பேச தெரியுன்னு பேசினே இருக்காத. நான் பேச ஆரம்பிச்சேன் அவ்வளவுதான். நீ சரிதான் வந்துட்டா, ஓடி வந்திருக்கா பாரு. ஓடி குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இவனை நம்பி வந்து, அதுவும் இவன் ஒரு அயோக்கிய, இவனை நம்பி நீ வாழ வந்திருக்கிற. நீலாம் என்ன கேரக்டர்னே தெரியல.
நீ ஒன்றும் பேசாத. உன் கேரக்டர் இங்கே நாரி போய் கிடக்குது. நீ வந்து ஏன் கேரக்டரை பற்றி பேசுகிற? நான் ஒன் மாதிரி எங்கேயும் போயிட்டு என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கல நான். புரியுதா? இங்கே என் வாழ்க்கையை தேடி தான் வந்திருக்க. இப்போ நல்லபடியாக தான் வாழ்த்துட்டு இருக்கிற. நீ தான் உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இங்கே வந்து இப்படி நின்றுட்டு இருக்கிற. சந்தியா, நீ ஏன் சந்தியா அவ கூட ஈடு கொடுத்து பேசின்னு இருக்க? நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். என்ன பேசணும் ஏது பேசணும் எனக்கு தெரியும். நீ எதுவும் கோவப்படாத, அமைதியாரு. சரி மாமா, அப்ப நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நீங்க வரீங்கன்னு சொல்லிடுறேன். ஐயோ இல்லம்மா நீ ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லாத நாளைக்கு வரேன்னு. இல்லை நாளைக்கு என்னால் வர முடியாது பூமாரி. ஏன் மாமா இப்பதான் ஒத்துக்கிட்டீங்க, அதுக்குள்ள அப்புறம் மாறிட்டீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க மாமா, யோசிக்காதீங்க. நான் தான் சொல்றேன், நீங்க வந்து நான் அங்கேயே இருக்க பாருங்க. கொஞ்சம் அதெல்லாம் பேசிட்டு என் கூட இருந்துட்டு வரலாம் தான் சொல்றேன். வாங்க மாமா. இல்லை நாளைக்கு என்னால் வர முடியாது பூமாரி. எனக்கு பண்ரூட்டில் ஒரு வேலை இருக்குது. நாளைக்கு நான் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போகணும். அதனால் நாளைக்கு என்னால் வர முடியாது. நான் இன்னொரு நாள் வரேன், நீ மட்டும் போன. மாமா பண்ரூட்டில் வேலை இருக்கா? என்ன மாமா, நீங்கள் இன்னொரு நாள் அதை பார்த்துக்குங்களேன். நாளைக்கு என் கூட ஊருக்கு வந்துட்டு நாளைக்கு கூட போயிட்டு என்ன எதுன்னு பாருங்க. இல்லை நாளைக்கு தான் அது போய் ஆகணும். நான் மறந்துட்டேன். நாளைக்கு போனால் தான் அந்த வேலை முடியும். அதுக்கப்புறம் அது பண்ண முடியாது. நான் ஏன் மறந்துட்டுன்னு எனக்கே தெரியல. நாளைக்கு அவசியம் போயா நான் அந்த வேலையை நாளைக்கு முடிச்சே ஆகணுமா? நீ போ என்ன, நாளைக்கு நம்ம 2 பேரும் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போயிட்டு நீ வந்து பஸ் ஏறி அங்கே ஊருக்கு போயிடு. நான் பஸ் ஏறி பண்ருட்டி போயிட்டு அது வேலை முடிச்சுட்டு வர இங்கே லேட் ஆகிடும். நான் சாயந்தரமாக தான் வருவேன். என்ன, நீ மட்டும் நாளைக்கு ஊருக்கு போயிடு. பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்றா போவோம். அப்புறம் பஸ் ஏற்றி விட்டுறேன், நீ போ. சரி மாமா, அப்புறம் சொல்லிட்டீங்க. பண்ணது ஏதோ முக்கியமான வேலை சொல்றீங்க. சரி ஓகே மாமா, ஓகே. சரி அப்ப நீங்க சரி பண்ருட்டியே போயிட்டு வாங்க. அப்படியே நம்ம 2 பேரும் காலைல போயிட்டு நான் பஸ் ஏறி ஊருக்கு போறேன், நீங்க பண்ருட்டி போங்க மாமா. அட சுமார் சக்தி, இப்படி அமைதியா விட்டு விட்டு போகதா இப்படி இந்த கலைவாணி கொழுப்பு எடுத்து போய் ஆட ஆரம்பிச்சிருக்கா. நீ சுமாரு, இன்னைக்கு 2ல் 1 பாத்துறேன் நானு. இவ இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் சக்தி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னடி நீ வீட்டை விட்டு பேச சொல்ற? உனக்கு என்ன உரிமை இருக்குது? நான் இங்கதான் இருப்பேன். என் வாழ்க்கைக்கு பதில் தெரியற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் நானு. புரியுதா? வந்துட்டா பேசுறதுக்கு. ஏய் கலைவாணி, என்ன சந்தியாவை பார்த்து வாடி போடின்னு பேசுற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, நிறுத்திக்கோ. சக்தி, எனக்கு யார்கிட்ட பேசணும் தலையெழுத்து கிடையாது. என் வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்றத மட்டும் சொல்லு நீ, அவ்வளவுதான். நான் வேற ஒண்ணும் உன்னை கேட்கல நானு. புரியுதா? என்னடி நீ திரும்ப வந்து சக்தி கிட்ட வாழ்க்கைக்கு பதில் சொல்ல என்ன பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம பேசுறியா? நீ சும்மாடி, உனக்கு என்னடி? நான் பேசுனா உனக்கு என்ன? இங்க பாரு கலைவாணி, இதோட நிறுத்திக்க. நீ இந்த மாதிரி எதுக்கு இந்த ரூம் உள்ள வந்த? நீ வெளியே போ. நாங்க 2 பேரும் இங்க தானே இருக்கிறோம். நீ எதுக்கு இந்த ரூம் உள்ள வெளியே போ. சக்தி போக முடியாது சக்தி, இந்த ரூமுக்குள்ளதான் இருப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, அவ்வளவுதான். நான் இந்த ரூமை விட்டு போக மாட்டேன். என்ன 2 பேரும் சந்தோஷமா இருக்கலான்னு பாக்குறீங்களா? அது இந்த வீட்டுல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், என் முன்னாடியே நீங்க சந்தோஷமா வாழ்ந்தலான்னு பாக்குறீங்களா? விட மாட்டேன். உங்க 2 பேரையும் சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேன். என்ன என் வாழ்க்கை வீணாக்கி நீ சந்தோஷமா இருந்துருவியா? நான் எப்படி நீ சந்தோஷமா இருக்கேன்னு பாக்குறேன். நான் இதே வீட்டுல தான் இருப்பேன், நீங்க எப்படி வாழ்றீங்க நான் பாக்குறேன். இந்த ரூம் விட்டு நான் போக மாட்டேன், இங்கதான் படுப்பேன் நானு. நான் ஏன் வெளியே படுக்கிறோம்? இங்கதான் படுப்பேன். ஏய் வெளியே போடி சொல்லிட்டேன் நானு, வெளியே போடி. சந்தியா, அவ அந்த ரூம்குள்ளாரே இருக்கட்டும். நீ வெளியே வா, நான் பாத்துக்கிறேன். நான் வா, அவளால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். நீ வெளியே வா. ஏமா அங்க ரம்யா தனியா சமையல் செய்யறாமே, அப்பப்போ ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசிட்டே இருக்கிறா. எனக்கு ஒண்ணுமே செய்ய தெரியலக்கா, இதை எப்படி செய்யறது அதை எப்படி செய்யறதுன்னு கேட்டு கிடக்குறா. ஆமாண்டி சீதா, அதான் அவங்க எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு தனித்தனியா சமையல் செய்யறாங்களா, அதனால நானும் தனியா செய்ய வேண்டியது ஆகி போச்சு. இது எப்படிமா செய்யுது அது எப்படிமா செய்யறது, ஐயோ இதை போட்டா இப்படி ஆகுது அதை போட்டா எப்படி ஆகும் அப்படின்ட்டு எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுதான் இருக்கிறா. ஏமா இந்த இப்ப படைக்க போறோம்ல 5வது மாசம் படையில, இதை படைச்சோடனே அப்படியே வீட்டுக்கு கிட்டுன்னு வந்துடக்கூடாது. நம்ம வீட்லயே வச்சிருந்துட்டு குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறமா அனுப்பேன்.
நீ சொல்றது சரிதாண்டி, இருந்தாலும் முரணு ஒன்று இருக்குல்ல. இப்போ எப்படி இட்டுன்னு வர முடியும்? அவங்க ஏதாவது சொல்லுவாங்களே. என்னமா சொல்ல போறாங்க அத்தை? உங்க அண்ணனோட பொண்டாட்டி தான், அவங்க ஒத்துப்பாங்க. அண்ணி சொன்னா ஒத்துக்க மாட்டாங்களா? ஏண்டி சீதா, நமக்கு தெரியும் எனக்கு அவங்க அண்ணி. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் வந்து சம்மந்தி வீட்டுக்காக தான், புரியுதா? அட போமா நீ உண்மையே சொல்லிட்டு போலாம். ஏன் இப்படி மறைக்கிறீங்க எல்லாரும்? அழகா உண்மையை சொன்னா அவங்க ரம்யாவை அழகா பாத்துக்க போறாங்க. நம்ம புருஷனோட தங்கச்சி பொண்ணாச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் நல்லா பாத்துக்கவாங்கம்மா. என்னம்மா நீங்க